மதுரை திருமங்கலம் அடுத்த சத்திரப்பட்டி காவல் நிலையம் அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவத்தில் இருவரை கைது செய்ய முற்பட்டபோது தப்ப ஓடியதில் பிராகரன் என்பவருக்கு கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருமங்கலம் அடுத்த சத்திரப்பட்டி காவல் நிலையம் சூறையாடி குற்றவாளிகளை போலீசார் பிடிக்க முற்பட்ட போது போலீசாரிடமிருந்து தப்பியோடிய குற்றவாளி பிரபாகரனுக்கு கைகால் முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. திருமங்கலம் அருகே காவல் நிலையத்திற்குள் புகுந்து கொலை குற்றவாளி அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தி பணியில் இருந்த காவலரையும் தாக்கிய சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த டி கல்லுப்பட்டி அருகே உள்ள சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் தலைமை காவலர் பால்பாண்டி பணியில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் 13ஆம் தேதி நள்ளிரவில் முகமூடி அணிந்த 2 நபர்கள் காவல் நிலையத்திற்குள் புகுந்து அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கிவிட்டு காவலர் பால்பாண்டியும் தாக்கிவிட்டு தப்பி ஓடி தலைமறைவாகினார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பேரையூர் டிஎஸ்பி சந்திரசேகர் மற்றும் போலீசார் உடனடியாக சம்பவத்திற்கு விரைந்து விசாரணையை மேற்கொண்டதில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு குச்சம்பட்டி அருகில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வரும் வெங்கடாஜபுரத்தை சேர்ந்த போராளி பிரபாகரன் என்ற பிரபாகரன் என்பதும் இவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு கடந்த 2 மாதத்துக்கு முன்புதான் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட போலீசார் வேறொரு வழக்கிற்காக அவர் பிரபாகரனின் தந்தையை கைது செய்து அழைத்துள்ளனர். இதனால் ஆத்திரமுற்ற பிரபாகரன் சம்பவத்தன்று நள்ளிரவு கூட்டாளியான அதே பகுதியை வெங்கடாஜபுரத்தை சேர்ந்த முருகன் என்ற ஐயனார் வயது 21 அவரையும் வேட்டைக்கு செல்வோம் வா என்று அழைத்து சென்று நள்ளிரவில் சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் புகுந்து அந்த பொருட்களை அடித்து நொறுக்கியிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் 4 தடிப்படைகள் அமைக்கப்பட்டு தேட வந்த நிலையில் நேற்று விருதுநகர் அருகே உள்ள அந்த ஆலம்பட்டி பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் எடுத்தது. போலீசார் குறித்து செல்லும் போது அங்கிருந்து தப்பி ஓடியதில் பாலத்திலிருந்து குதித்த பிரபாகரனின் கை கால்கள் முறியப்பட்டு தற்போது அவர் பேரையூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். மற்றொரு குற்றவாளியான ஐயனாரிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.